ஒரு எக்ஸாமை வந்து 1100 மாணவர்களும் 900 மாணவிகளும் எதிர்கொள்கின்றனர். 50% மாணவர்களும் 40% மாணவிகளும் தேர்ச்சி பெறுகின்றனர் எனில் தவறியவர்கள் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 100க்கு எவ்வளோ பேர் தவறிட்டாங்க மாணவர்கள்? 50% தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா மீதி 50% ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ 50%. மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்க மாணவர்கள்? 1100. ஓகே, அப்போ எவ்வளோ பேர் வருது? 550 பேர் ஃபெயிலாக போயிட்டாங்க. பர்சன்டேஜில் நம்பர், ரைட். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு வாங்க. 100க்கு எவ்வளோ பேர் ஃபெயிலாக போயிட்டாங்க? எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 40%. அப்போ எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க? 60%. அப்போ 60% ஃபெயிலாக போயிட்டாங்க. 100க்கு 60னா எவ்வளோ கேர்ள்ஸ் எழுதுனாங்க? 900. அப்போ 900. அப்போ 00 மறுகையா. அப்போ 540 பேர் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆனால் அவங்க எதில் கேட்டிருக்காங்க? சதவீதத்தை கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்த பேர் எவ்வளவு? 1100 + 900, 2000 பேர் எழுதியிருக்காங்க. ஓகே, டோட்டல் பண்ணிட்டீங்களா? அப்போ இதையும் டோட்டல் பண்ணுங்கள். 0 5 4 9 1900. 2000 பேர்த்துக்கு 1090 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா 1090 சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் சதவீதத்தில் கேட்குறீங்க. அப்போ டோட்டலுக்கு இவ்வளோ பேர் ஃபெயில்னா சதவீதத்தில் 100க்கு தானே. அப்போ வருகையா. அப்போ இதை அடித்தா என்ன வரும்? 109ல் பாதி அளவு 54.5. அப்போ ஆப்ஷன் சி.